ஃபிஷ் வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும். இந்த வார்ம் பேர் வந்து பிளட் வார்ம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு பிளட் வார்ம் பத்தி எல்லாமே சொல்லிட்டு, அத எப்படி ஃபீட் பண்ணலாம்? நான் எப்படி ஃபீட் பண்ணேன்? அத பத்தி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த பிளட் வார்ம் பார்த்தீங்க அப்படின்னா, கொசுக்குள்ள முட்டை அந்த மாரி தான் சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப நாள் வந்துட்டு தண்ணி பிடிச்சு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா, கீழ அழுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இந்த கொசு முட்டை போடுறது கீழ போய் வார்மா உருவாகி, அது இந்த மாரி மாறும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்க ஒரு அக்வாரியம் ஷாப்ல தான் வாங்குனேன். இது ரூ. 50க்கு வாங்குனேன். இப்ப இது வந்துட்டு நம்ம நார்மலாவே இப்ப ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஏதாவது ரொம்ப நாள் கழுவாம வச்சு லாஸ்ட்டா கிளீன் பண்றோம்னு வைங்களேன், அது கீழ வந்து அந்த அழுக்கு படிஞ்சிருக்கும்ல. ஸோ அதுக்குள்ளருந்து இந்த மாரி பிளட் பாம் கிடைக்கும். ஸோ இப்ப நம்மகிட்ட அந்த மாரி எந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லயுமே இல்ல. ஸோ அதனால பக்கத்துல இருக்க ஒரு ஷாப்ல இருந்து மட்டும் இது ஒரு ரூ. 50க்கு வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் லைவ்ல இருந்தனால தான் வாங்குனேன். ஃப்ரோசன் மேக்ஸிமம் வந்துட்டு நான் வாங்கல. இது வந்துட்டு லைவ்ல இருந்தனால வாங்குனேன். பட் ஆனா என்னன்னா, இத வந்துட்டு நம்ம ஃபிஷ் வந்துட்டு சாப்பிடல. ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷுக்கு எப்போதுமே குடுக்குறது வந்துட்டு மொய்னா மட்டும் தான் குடுப்போம். ஸோ இந்த பிளட் பாம் புதுசா போட்டோனே, அதுக்கு வந்துட்டு இத என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ அத வந்துட்டு ஃபர்ஸ்ட் இத சாப்பிடவே இல்ல. இந்த பிளட் பாம் போடுறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குரோத் நல்லா இருக்கும். நம்ம நார்மலா மொய்னா மாரி தான். மொய்னா விட இந்த பிளட் பாம்ல வந்து குரோத் சூப்பரா இருக்கும். ஆனா ஃப்ரோசன் பிளட் பாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிலோ கணக்குல தான் குடுப்பாங்க. இப்போ 1 கேஜி அந்த மாரி தான் குடுப்பாங்க. அதுவும் கொஞ்சம் பல்க்கா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ரேட் கம்மி பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த இது ட்ரை பண்ணல. ஸோ இத நான் ₹50க்கு வாங்கிட்டு வந்துட்டு, அவர் சொன்னாங்க, "நீங்க டைரக்ட்டாவே ஃபீட் பண்ணலாம். நான் கழுவி தான் வச்சிருக்கேன்னாங்க." ஸோ நான் லைவா இருக்க 2, 3 பிளட் பாம் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் போட்டு பார்த்தேன். நல்லா மொய்னா தான் சாப்பிடும். மொய்னாலாம் வச்சாலே நல்லா சாப்பிடும். பட் ஆனா அந்த பிளட் பாம் போட்டதுக்கு என்னமோ தெரியல, அது புதுசா இருந்தனால ஃபிஷ் வந்துட்டு எதையுமே எடுக்கல. அது வந்து சும்மா மேல ஃப்ளோட்டிங்லயே தான் இருந்துச்சு. எந்த ஃபிஷ்ஷுமே வந்துட்டு அந்த பிளட் பாம்ம எடுக்கவே இல்ல. ஆனா இதே மொய்னா போட்டிருந்தேன் அப்படின்னா, நல்லாவே சாப்பிட்டுருக்கும். ஸோ அது பழக்கப்படாதனால இந்த மாரி பிளட் பாம் எடுக்கல. ஸோ உங்களுக்குள்ள ஃபிஷ்ஷும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாரி பிளட் பாம் நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எடுக்காது. அது வந்துட்டு அதுக்கு புதுசா இருக்கனால, அது எப்போதுமே சாப்பிட்ட அந்த பெல்லட்டா இருக்கட்டும், இல்ல மொய்னா குடுத்துருப்பீங்க. அதுக்கு எடுத்தோனே இந்த பிளட் பாம் போட்டா எடுக்காது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1 டே மட்டும் அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. காலையில, மதியானம், நைட் அந்த மாரி ஃபீட் பண்ணாதீங்க. ஃபீட் பண்ணாம வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில ஃபீட் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த பிளட் பாம குடுங்க. சப்போஸ் இப்போ நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். அப்ப இந்த பிளட் பாம் வந்து அடுத்த நாள் வரைக்கும் கண்டிப்பா லைவ்ல இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இத வந்து நல்லா கழுவிட்டு, மறுபடியும் வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். சரி கொஞ்சம் ஃப்ரோசனா எடுத்து அதுக்கடுத்து நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் அடுத்த நாள் வந்துட்டு லைவ்ல இருக்கும். அடுத்த நாள் லைவ்ல ஒரு சிலது தான் இருக்கும். ஒரு சிலது வந்து டெத் ஆயி போயிரும். அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லாமே நான் வந்து ஃப்ரீசர்ல ஏத்திட்டேன். ஏத்துனதுக்கப்புறம் அடுத்து மறுபடி அத எடுத்து கொஞ்சம் எடுத்து மெல்ட் பண்ண விட்டுட்டேன். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே செத்து போச்சு. பட் மறுபடியும் ஒரு டைம் வந்துட்டு இந்த டீ ஃபில்டர்ல அத ஊத்தி நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு இத வந்துட்டு இதே மாரி ஃபிஷ்ஷுக்கு நான் வந்துட்டு ஒரு 1 நாள் வந்துட்டு ஃபீடே குடுக்கல. மொய்னாவும் குடுக்கல, பெல்லட்டும் குடுக்கல. ஸோ அடுத்த நாள் மார்னிங் இத என்ன பண்றேன் அப்டின்னா, டைரக்ட்டா நான் இத தான் ஃபீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு ஃபீடா வந்துட்டு இத ஃபீட் பண்ணேன். இப்போ நீங்க வந்துட்டு இப்போ இந்த இது ஃப்ரோசனா இருக்கனால ஒரு 1 நாள், 2 நாள் தான் நான் குடுத்தேன் அவ்வளோதான். அதுக்கு மேல நான் குடுக்கல. ஏன்னா, சரி ரொம்ப நாள் ஆனத குடுத்தா எதுவும் ஆயிறக்கூடாதுன்ட்டு குடுக்கல. ஆனா இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்த அதே ஃபிஷஸ் தான். ஆனா இந்த டைம் பார்த்தீங்கன்னா, பிளட் வார்ம் வந்து நல்லாவே சாப்பிடுது. ஸோ என்ன காரணம்னா, நம்ம வந்து 1 நாள் ஃபுல்லா ஃபீட் குடுக்கல. லைவ் ஃபீடும் குடுக்கல, பெல்லட்டு குடுக்கல, எதுவுமே குடுக்கல. ஸோ நல்ல பசியில இருந்த உடனே நம்ம அந்த ஃபில்டர்ல எப்போதுமே மொய்னா கொண்டு வந்து இப்படி தான் குடுப்போம். ஸோ இதுவும் அந்த கொண்டு வந்து வச்ச உடனே நம்மளுக்கு ஃபீடு குடுக்காங்கன்னு சொல்லிட்டு, எல்லா ஃபிஷ்ஷுமே வந்துட்டு நல்ல பிளட் வார்ம் எடுத்து சாப்பிட்டுச்சு. இப்ப இந்த பிளட் பாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. சரி ஒரு ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த பிளட் பாம் வாங்கிட்டு வந்தேன் ரூ. 50 குடுத்து. இல்லன்னா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். மொய்னாவே நெறைய இருக்குது. உங்களுக்கும் இந்த மாரி ஏதாவது வேற ஏதாவது ஃபீடு கிடைச்சு அப்படின்னா, உங்க ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். அ ஏன்னா அதுக்கும் கொஞ்சம் வேற ஒரு ஃபுட்ட சேஞ்ச் பண்ணி சாப்பிட்ட மாரி இருக்கும். எப்போதும் ஒரே பெல்லட்டா போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு மாரி இருக்கும். இல்ல லைவ் ஃபீடு மொய்னா மட்டுமே குடுத்தாலும் ஒரு மாரி இருக்கும். அந்த மாரி டைம்க்கு நீங்க இந்த மாரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி குடுக்குறது வந்து பெட்டர் தான். உங்களுக்கு இந்த மாரி கிடைச்சது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்துட்டு இத ஃபீட் பண்ணுங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப சின்ன ஃப்ரைஸுக்கு வந்துட்டு இத ஃபீட் பண்ண வேண்டாம். அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு இத நீங்க ஃபீட் பண்ணுங்க. இல்லன்னா செமி அடல்ட் தாண்டி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு கரெக்ட்டா செமி அடல்ட்ல இருந்தா கூட ஓகே. அந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்க ஃபிஷ்ஷுக்கு இத ஃபீட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்ணி பார்த்தேன். அதால எடுக்க முடியல. அதால இவ்வளோ பெரிய பிளட் பாம்ப வாயில வச்சு சாப்பிட முடியல. அதனால இது பெருசுக்கு மட்டும் தான் நான் ஃபீட் பண்றேன். அடல்ட் சைஸ் ஆயிட்டு, அதனால சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாரி ஃபிஷ்ஷுக்கு மட்டும்